வணக்கம் உறவுகளே. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, இந்த கேரளா அரிசியில் சாப்பாடு செய்யணும் அப்படின்னு. கேரளா அரிசினா என்ன அரிசின்னு எனக்கு தெரியாது, இது வரைக்கும் நான் பார்த்ததும் இல்லை. ஆனால் அது வந்துட்டு நிறைய பேர் ஆக்டர்ஸ் சொல்லிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். பெரிய பெரிய கேரளா நடிகருங்களெல்லாம் கேட்டோம்னா எனக்கு வந்துட்டு செக்கப்பரிசியும் மீன் குழம்பும் ரொம்ப பிடிக்கும், அதுதான் என்னுடைய ஃபேவரெட்டு அப்படின்னு சொல்லிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை நான் ரீல்ஸ்லேயும் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். அதை பார்த்துட்டு இதை ஒரு நாள் செஞ்சே ஆகணும் அப்படின்றதுனால வாங்கிட்டு வந்தேன் கேரளா அரிசி. நம்ம எப்பயுமே சாப்பாட்டு அரிசி வாங்குறத விட இந்த அரிசி கொஞ்சம் கூடுதல் தான் அதிகம், விலை அதிகம். நான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சரி பரவாயில்ல ஒரு டைம் தானே வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஆனால் அது 2 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. அரிசியை நான் 1 டம்ளர் தான் எடுத்திருக்கேன், அரை கிலோலையும் கால்வாசி தான் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கிலோவுக்கும் கம்மியாக தான் எடுத்தேன். ஒரு 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 டம்ளர் அளவுக்கு தான், சின்ன டம்ளரில். நல்லா ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. குக்கரில் வேணும்னா உங்களுக்கு 2-3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இல்லை சாதம் வடிக்கிறீங்கன்னாக்கா அது ரொம்ப லேட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வடிக்கலை, நான் குக்கரில் தான் வச்சேன். மீன் குழம்புக்கு தேவையான பொடி ஒன்று நம்ம செஞ்சிடலாம் வாங்க. சீரகம், மிளகு, பச்சரிசி இது 3மே நல்லா போட்டு வறுத்துக்கணுங்க. வெந்தயம் இருந்தால் 1 ஸ்பூன் போட்டு வறுத்துக்கோங்க. இந்த 3ம் நல்லா வறுத்து வரும்போது வீடே வாசனையாக இருக்கும். மீன் குழம்பு அப்பயே வச்சிட்ட மாதிரி ஒரு ஸ்மெல்லு வீடு ஃபுல்லாக இருந்தது. நான் இது மீன் குழம்புக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு புளி குழம்புக்கு வெங்காயம், தக்காளி, வெங்காயம், பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு அது மாதிரி ஒரு சின்ன குழம்பு வச்சா கூட நான் இந்த பொடி போடுவேன். அவ்வளோ வாசனையாக இருக்கும் வீடே. நீங்களும் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு பிடிச்சது எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருங்க. ஏன்னா நம்ம நாளைக்குன்னு தள்ளி போட்டால் அதை நம்ம மறந்தே போயிடுவோம். அதனால் நம்மளும் நிறைய விஷயத்த நானும் அப்படி தான் எதனால் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பேன். அதை நான் அப்படி அப்படியே மறந்து போயிடுவேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடச்சிது. அதுவும் இல்லாமல் அரிசி நான் இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன்னா அந்த அரிசி பார்த்தோன்னே எனக்கு இன்றைக்கி மீன் குழம்பு வச்சு இதை செஞ்சுன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். நல்லா பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. நல்லா பொன்னிறமாக வந்த உடனே இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதே மிக்ஸி ஜாரில் நிறைய வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தால் போட்டுக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் தான் இருக்குதுன்னு நான் பெரிய வெங்காயம் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு எந்த வெங்காயம் எடுக்கணுமோ அதை நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. 2 தக்காளி, 2 பழம், நல்லா பழமாக இருக்கிற தக்காளி 2 பார்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். அந்த மிக்ஸியில் அரைக்கக்குள்ளேயே நம்ம பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், அதாவது நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்ச மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள்னு சொல்லிட்டு இதை நம்ம எல்லா புளிக்குழம்புக்கும், காரக்குழம்பு, வத்தக்குழம்பு எல்லாத்துக்குமே போடலாம். அதை ஒரு 3-4 ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். அது அவ்வளோவும் காரம் இருக்காது. அதில் நம்ம தாளிக்க தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம். பெரிய வெங்காயம் ஒரு 2 கட் பண்ணி வச்சுக்கிறேன். பூண்டு நிறையா உரித்து வச்சுருக்கேன். பூண்டு நான் தட்டியும் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பூண்டு தட்டி போடக்குள்ளே இன்னும் வாசனை நம்மளுக்கு வீடே தூக்கும். அதுதான் உண்மையான மீன் குழம்பு. பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துருக்கேன். அவ்வளோதான். நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுது பார்த்திங்கன்னா அது எடுத்துகிட்டு ஒரு பவுலில் போட்டுக்கோங்க, ஒரு குண்டாவில் போட்டுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு புளி, உங்களுக்கு புளிப்பு அதிகமாக வேணுமா இல்லை காரம் அதிகமாக வேணுமா அப்படின்னு பார்த்து எந்த அளவுக்கு நீங்கள் புளிப்பு எடுப்பீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் புளி, காரம்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் எடுத்துக்கிறேன். எங்கள் மாமியார் ஒரு டைம் சொல்லியிருக்கிறாங்க, எப்பயுமே மீன் குழம்பு வச்சாக்கா புளி, காரம், உப்பு இது 3ம் அதிகமாக இருந்தால் தான் மீன் குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் எப்பயுமே நான் உப்பு, உரப்பு வைக்கிற மாதிரி நான் பார்த்துப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா இதை தாளிச்சிடலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் சமையல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன், வேறு எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணல. கடுகு போட்டுக்கிறேன். நான் வெந்தயம், சீரகம் அதெல்லாம் நல்லா பவுட்ரு பண்ணி வைக்கிறதுனால நான் இதில் தாளிக்கலை. பூண்டு பாருங்கள், நல்லா தட்டி வச்ச பூண்டு நல்லா முதல்ல போட்டுக்கிட்டோம் அப்படின்னாக்கா வீடே வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக வீடு வாசனையாக இருக்கிறதுக்காக நம்ம சமைக்க வேண்டாம், டேஸ்ட்டு சுவையாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம செய்கிற சமையல் இன்னும் 2 வீட்டுக்கு தெரியணும், அந்தளவுக்கு மணக்கணும். அதனால் அந்தளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். பூண்டு, வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வணங்கி வந்த வாட்டி நல்லா வணங்கணுங்க. நல்லா ரெட் கலரில் ஆனால் தான் அது சூப்பராக இருக்கும். அந்தாண்டு என்ன வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதம். எங்கள் ஹஸ்பண்டுக்கு சாதம் தான் வைக்கிறேன். அவரும் கேரளா அரிசி சாப்பிடுவாரா என்னன்னு தெரியல. நான் இது வரைக்கும் அவருக்கு செஞ்சு கொடுத்தது இல்லையா, அதனால் சரி அந்தாண்ட சாதம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதம் வச்சுட்டேன். அந்த சாதம் நல்லா பொடி அரிசி தான், ஆனால் அது அவருக்கு பிடிக்கும், அது மட்டும் அதனால் செஞ்சுட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. நல்லா எண்ணெய், உப்பு நிறைய போட்டுக்கோங்க. உப்பு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஒரு சிலர் உப்பு அதிகமாக சேர்த்திக்கோங்க, ஒரு சிலர் சேர்த்திக்க மாட்டாங்க. நான் மீன் குழம்புன்றதுனால உப்பு அதிகமாகவே சேர்த்திக்கிறேன். எப்பயுமே சாதம் வடிக்கும்போது கொஞ்சம் உப்பு போடுறது நல்லது, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்.
ஒரு சிலர் வீட்லலாம் பார்த்தீங்கன்னா, உப்பே போடாம சாதம் வடிப்பாங்க. அது ஏன்னு தெரியல. எங்க மாமியார் எனக்கு கத்துக் குடுத்தது சாதத்தில உப்பு போடணும், கல் உப்பு போடணும்னு சொல்லுவாங்க. நான் வந்து தூள் உப்பு தான் போட்டுக்கிறேன். நல்லா வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகா எல்லாம் போட்டு நல்லா வதங்கி வந்தவாட்டி, நம்ம கரைச்சி வச்சிருந்த கரைசல் இருக்குது பார்த்தீங்களா, புளி. ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேங்க. நம்மள வந்து கேலி பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. என்ன பண்ணுறது? அவங்களெல்லாம் நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு நம்ம பார்த்துட்டு போயிட்டே தான் இருக்கணும். ஒரு சிலர் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, "நீ சரியில்ல. நீ வந்துட்டு அப்படி பண்ணுற, இப்படி பண்ணுற." நல்லது பண்ணுறவங்க எல்லாருக்குமே நம்ம தப்பாக தாங்க தெரிவோம். நம்ம வந்து கெட்டதே இதுவரைக்கும் நம்ம பண்ணது கிடையாது. நல்லது நம்ம என்னைக்கு நல்லது பண்ண ஆரம்பிக்கிறோமோ, அன்றைக்கே நம்ம கெட்டவங்க தான். அதெல்லாம் எதிர்பார்த்து தான் நம்ம வந்து வாழ கற்றுக்கணும். ஒருத்தருக்கு நல்லதும் பண்ணிடக்கூடாது, கெட்டதும் பண்ணிடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வாழ்க்கைலாம் ரொம்ப கஷ்டங்க. என்ன மாரி. நான் யாருக்கும் நல்லதும் பண்ணதில்ல, கெட்டதும் பண்ணதில்ல. ஆனா, எனக்கு வந்து நெறைய பேர் நல்லதும் பண்றாங்க, கெட்டதும் பண்றாங்க. இதில நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னே நான் சொல்ல முடியல. என்ன பண்ணுறது? எல்லாத்தையும் சகிச்சுட்டு தானே வாழ்ந்தாகணுன்ற மாரி வாழ்ந்துட்டுருக்கேன். ஆனா ஒண்ணு சொல்றேங்க, நல்லது பண்றவங்க கண்டிப்பா நல்லா தான் இருப்பாங்க. கெட்டது பண்றவங்க ஆண்டவன் அவங்களுக்கு கூலி குடுப்பாங்க. நான் வந்துட்டு இந்த வெங்காயம், தக்காளிலாம் வதங்கி வாட்டி, நான் அரைச்சு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? மிளகு, சீரகம், அரிசி எல்லாம் இதில போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கிறேன். ஏன் நான் எண்ணெய் வதங்கும்போதே போடுறேன்னாக்கா, அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். காஷ்மீரி மிளகாத்தூள் வந்துட்டு நான் கடையில தான் வாங்கினேன். அது வந்துட்டு கொஞ்சம் விலை அதிகம் தான். ஆனா காரம்லாம் அதில இல்ல. ஆனா அது கலர் நல்லா குடுக்குது. சூப்பரா இருக்குது அந்த கலரு. நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கே ஒரு அற்புதமா இருக்கு. இதெல்லாம் நல்லா எண்ணெயில வதங்கி வந்தவாட்டி, அந்த பச்சை வாசனைலாம் வெங்காயம் பச்சை வாசனைலாம் போனவாட்டி, நம்ப கரைசல் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? உப்பு, மிளகாய், அப்புறம் வெங்காயம், தக்காளிலாம் போட்டு அந்த கரைசல் வந்துட்டு நம்ம அப்படியே ஊத்திக்கணும். அத ஊத்திட்டு நல்லா கொதி வர வரைக்கும் நம்ம விடணும். நல்லா பாதி சுண்டணும். பாதிக்கு பாதி குழம்பு சுண்டுனா தான் அந்த குழம்பு மீன் குழம்புக்கான டேஸ்ட்டே வரும். நான் வந்து இன்றைக்கி மீன் குழம்பு கம்மியா தான் வைக்கிறேன். நாளைக்கு வந்துட்டு மார்கழி ஒன்றும் இல்லையா? நாளைக்கெல்லாம் வந்து வச்சு சாப்பிட முடியாது. நைட்டுக்கு இட்லி, தோசைக்கு அப்படின்றதுனால தான் சரி இன்றைக்கி கம்மியா வச்சேன். இல்லைன்னா கொஞ்சம் நிறையா தான் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். சரி இன்னொரு நாளைக்கு நிறையா செஞ்சுக்கலாம் அப்படின்றதுனால தான் நான் இன்றைக்கி கம்மியா வச்சுட்டேன். நல்லா சுண்டி வரணுங்க. நல்லா மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் நல்லா சுண்டி வரணும். அப்போ தான் வந்து மீன் குழம்பு டேஸ்ட்டே கிடைக்கும். என் மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பா இந்த கேரளா அரிசியோட நீங்க வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டா இருந்தது. நான் அதுக்கப்புறம் தான் வாய்ஸ் குடுத்தேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வாய்ஸே குடுத்தேன். சூப்பரா இருக்கும். மீன் குழம்புக்கும் இந்த கேரளா அரிசிக்கும் நான் சொல்லிக்கவே முடியாது. இனிமே வாரத்தில கண்டிப்பா ஒரு நாள் நான் அத கண்டிப்பா செய்வேன். அரிசிய வந்து குக்கர்ல ஊற போட்டாச்சுல்ல, அந்த அரிசிய வந்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஆனா உண்மையாலுமே இந்த கேரளா அரிசி தான் அவ்வளோ டேஸ்ட்டா இருந்தது. நம்ம பார்த்து செய்யறதுல தான் இருக்கு. நெறைய வந்துட்டு குழஞ்சிடக்கூடாது. அதே மாரி நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு எடுத்துக்கோங்க. உப்பு இல்லாம எதுவுமே குப்பைக்கு தான் சொல்லுவாங்க. அதனால உப்பு வந்து எதுக்குமே மீன் குழம்பா இருந்தாலும் சரி, சாப்பாட்டுக்கா இருந்தாலும் சரி, கரெக்டான பதத்துக்கு வந்து போடுங்க. நான் வந்துட்டு பாறை மீன் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அந்த பாறை மீன் வந்துட்டு நான் கேட்டது வந்து நெத்திலி மீன் இல்ல அப்படின்னாக்கா மத்தி மீன் தான் கேட்டேன். இன்றைக்கி பாறை மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க. சரி நம்ம வைக்கணும், குழம்பு வைக்கணும்னு ஆசைப்பட்டாச்சு. இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. உண்மையாலுமே சொல்லணுன்னா, கண்டிப்பா இந்த ஃபேமிலியெல்லாம் வந்து ஒன்று சேருவாங்கல்ல. எங்கேனாவது ஊர் கோயிலுக்கு திருவிழா அந்த மாரி அப்போலாம் நான்வெஜ் செய்யணுன்னா, கண்டிப்பா இந்த கேரளா அரிசியும், மீன் குழம்பும் வச்சு ஒரு டைமாவது ஒரு வேளைக்காவது நீங்க சாப்பிட்டு பாருங்க. உண்மையாலுமே அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கு. நான் இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா ரொம்ப, ரொம்ப, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வந்துட்டு இந்த இந்த சன்னமா இருக்கிற அரிசி தான் சாப்பிடுவேன். அது சன்னமா இருக்கிறதுலயே கொஞ்சம் வந்து குண்டா இருந்தா கூட எங்க வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போடுவேன். ஆனா இந்த அரிசி நான் சொல்லவே முடியாத அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாவும் இருந்துச்சு. அவ்வளோ இதாவும் இருந்தது. எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. நீங்க ஒரு டைம் கண்டிப்பா இதெல்லாம் செஞ்சு பாருங்க. மீன் நல்லா போட்டோனே கொதி வந்துருச்சு. விசிலும் வந்துருச்சு நல்லா சாதத்துக்கு. சூப்பரா இருந்தது. ஆனா விசில் வந்து பார்த்து எடுங்க. ஏன்னா ரொம்ப குழஞ்சிருச்சுன்னா சாதம் நல்லாவே இருக்காது. ஏன்னா இது வந்துட்டு ஏற்கனவே குண்டு அரிசி 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். கேரளா அரிசி இதுதான் நெறைய பேர் செலிபிரிட்டிக்கெலாம் பிடிக்குது. ஏன் தான் பிடிக்குதுன்னு எனக்கும் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த குண்டு அரிசியில ஏகப்பட்ட கால்சியம், பொட்டாசியம் அப்படின்ற மாரி நெறைய விஷயம் இருக்குதா நான் வந்துட்டு கேள்விப்பட்டேன். நான் அது இன்னும் வந்து என்ன ஏதுன்னு நான் தெரிஞ்சுக்கல. ஆனா பிடிக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாமே அப்படின்றதுனால தான் நான் செஞ்சேன். சாதம் சும்மா சொல்லக்கூடாதுங்க. சும்மா உதிரி உதிரியா வந்துருச்சு.
இதை எப்படி நான் சொல்கிறதுனே தெரியல. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அப்படி வந்து நாக்குலேயே நிற்கிது. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் உங்களுக்கு வீடியோலேயே சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாளைக்காச்சும் இந்த சாப்பாடை செஞ்சு பாருங்கள். நிறைய பேர் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. செய்யாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக அதுவும் மீன் குழம்போடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்பா 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 என்ன ஒரு அமிர்தம்! இன்றைக்கி நான் சாப்பிட்ட மாரி என்றைக்குமே நான் திருப்தியாக சாப்பிடல. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் செஞ்ச சாப்பாடே எனக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் இந்த சாப்பாடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் ஒரு சில இடத்துல திக்கி திக்கி தான் பேசியிருப்பேன். எனக்கு அப்படி தான் வருது. இனிமேல் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்னுடைய வாய்ஸில் ஏதாவது குறை இருந்தால் எல்லோரும் ஏதாவது சொல்லாதீங்க. என்னுடைய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சுருக்கீங்களான்ட்டு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே நன்றி.